ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முதல் ஒரு நாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி எதிராக வரலாற்று சாதனை இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. சதம் அடித்த பின்னு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த தப்பு பண்ணனால தான் தோற்றோம், அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் அணியோட நட்சத்திர வீரர் சதம் அடித்ததுக்கு பிறகு தோல்விக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி அடுத்த போட்டியில் பழி வாங்குவோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், இந்திய அணி எப்படி வெற்றி பெற்றான்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முதல்ல குர்பாஸ் பேசுனதை பார்த்துடலாம். அவர் தோல்விக்கு என்ன காரணம் சொன்னார் கேட்டிங்கன்னா, நாங்கள் பேட்டிங்கில் நல்லா தாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், எங்கள் தோல்விக்கு காரணம் பவுலிங் தான். உண்மையாக பவுலிங்கில் 25 ஓவராக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த 2 நாள் டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு T20 மூணில் தான் நாங்கள் விளையாடணும். நான் சதம் அடிச்சது, அதுவும் இந்திய அணிக்கு எதிராக அடிச்சது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட பந்து வீச்சு மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்து ஜெயிப்புன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக சொதப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. தோல்விக்கு காரணம் பந்து வீச்சு தான். கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாங்கள் நல்ல கம்பேக் கொடுப்போங்க. இந்த சீரீஸை இந்தியா கிட்டேருந்து நாங்கள் வாங்கணும், அதுக்கோசரம் தான் நாங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் அடுத்த போட்டியில் நல்ல நல்ல கம்பேக் கொடுத்து இந்திய அணியை பழி வாங்குவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்பாஸ் பார்த்தீங்கன்னா, தலைவன் சதமெல்லாம் அடிச்சிருக்காரு ஓகே, ஆனால் இந்தியாவை அடுத்த போட்டியில் வீழ்த்துவோன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. பார்க்கலாங்க வெயிட் பண்ணி. பட் இந்திய அணி சொல்லியே அவனுங்க போலிங் கொஞ்சம் சொதப்பல்னு சொல்ல முடியுது, ஏன்னா அது ஃபுல் பிச்சு பேட்டிங் பிச்சு. ஒரு 50 ஓவர் மேட்ச் நடக்குன்னு பார்த்தா மழை வந்து இந்த 25 ஓவர் மேட்ச் ஆச்சு நடத்தணும்னு சொல்லிட்டு நடத்தி செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. 25 ஓவரில் 191 ரன் அடித்தாங்க. அடுத்த இந்திய அணி வெறும் 23.5 பால்லே அடித்து தள்ளிட்டாங்க. இந்த போட்டியை சீல் பண்ணிட்டாங்க. சீரீஸை 1-0ன்னு சொல்லிட்டு முன்னிலையில் இருக்காங்க. அதாவது சுஷ்மன் கில் இது வரைக்கும் ஓடிய சீரீஸை ஜெயிச்சது கிடையாது. ஆசியா கேப்டனாக இந்த ஆப்கானிஸ்தான் எதிரான சீரீஸை வெற்றி பெறுவாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா அவர் இப்போ தான் கேப்டன் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. கண்டிப்பாக கண்டினியூ ஆனுங்க. ஆனால் இந்த போட்டியில் எதிர்பார்த்த ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆகிட்டார். அவர் அடிக்கலை, ஒரு நல்ல ஷாட்டில் அடித்தார். பட் கிங் கோலியும் விளையாடல. அது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு ஒரு ஏமாற்றமாக போச்சு. பார்க்கலாருங்க அடுத்த போட்டியில் கிங் கோலி கம்பேக் கொடுக்குறாரு சொல்லிட்டு. ஆனால் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் சொல்லி அவனுங்க செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும். முக்கியமாக குர்பாஸோட 100. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம குர்பாஸ் பேசுறது குறித்து, அவரோட 100 குறித்து அடுத்த போட்டியிலேயாச்சும் நம்ம விராட் கோலி வருவாரா, விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா விராட் கோலியை பார்க்குறதுக்குனே தனி ஃபேன்ஸ் வராங்க. அதெல்லாம் 3வது ODI போட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வேறு நடக்க போதா, கண்டிப்பாக அதுக்குள்ளே இன்ஜுரியிலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த போட்டி வெற்றி பெற்றிருக்குது இந்தியா குறித்து, இந்த சீரீஸை யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.